சரி தம்பி குட்டி வணக்கம். வணக்கம். தமிழ் தெரியும் வேண்டாம், இல்லை நான் திருப்பேன். எனக்கு ஃப்ரெஞ்சா ஸ்வீடிஷ் எல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. அப்போ தம்பி குட்டிக்கு என்ன பேர்? கிருத்திக் ரோஷனா? வெறும் கிருத்திக் தான் தெரியுமா? கிருத்திக் ரோஷன் ஹிந்தி ஆக்டர் தெரியாதா? தெரியாது. படம் பார்க்க மாட்டீங்களா? எதுக்குடா ஒவ்வொன்றும் அம்மா பார்க்குற? அம்மா தான் பார்ப்பீங்க எல்லாத்துக்கும். அப்படியா? அம்மா தான் பார்ப்பீங்களா? ஓவா, நீங்கள் கடைசி பிள்ளையா? கடைசி பிள்ளையா நீங்கள்? கடைசி பிள்ளையா? கடைசியாக பிறந்தீங்களா? உங்களுக்கு முதல் யார் இருக்கிறது? அம்மாவோட முதல் பிள்ளை யார்? காவிஷ். ரெண்டாவது? மூன்றாவது எனிதானா? அப்ப தம்பி குட்டிக்கு முதல்ல எங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களோட கழுத்தில் போட்டு செயின் அண்ணா தாரீங்களா? உங்களோட கழுத்தில் போட்டிருக்கிற அழகான தங்க செயினை அண்ணாக்கு தாரீங்களா? நீங்கள் தரமாட்டீங்க. ஏன்? யார் வாங்கி கொடுத்தது? மறந்துட்டியாட? யார் வாங்கி கொடுத்தது? நம்மம்மா பிரசன்ட் கேத்துறா. மறந்துட்டீங்களா? வீட்டில் அம்மாக்கள் தமிழ் கதைக்கிறீங்களா? பிள்ளையோட கதைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ பிரச்சனை யாரில்ல? தம்பி கேட்பேன்டா அவன் அதோட கேட்பானா? சரிடா, அவங்க கூட கதைச்சி வேலை இல்லை. ஏன்னா நீ நன்றி வணக்கம் இன்னும் முடிச்சு விட்டுருவாய். அதனால அண்ணா கிஃப்ட் தாரேன். சரி, அன்றைக்கி பிள்ளை பர்த்டே இல்லை? நீங்கள் சூரியனில் உண்டாரு நீங்கள் வளமே பிறந்த நாள். ஓம் அந்த ஓம். சரி, அது மட்டும் தான் வேறு நினைக்கிறேன் இன்றைக்கி. ரைட். அப்போ அதனால் இந்த முறை நீங்கள் ஸ்ரீலங்காவில் கொண்டாடுறீங்க. சரியா? யாரோட? யாரு கூட? யாரு கூட கொண்டாடுறீங்க? பாட்டி அம்மா கூட. அப்போ இது ஸ்பெஷலாக பிள்ளைக்கு அப்படித்தானே? அண்ணா கேட்டால் ஓமலை இல்லைன்னு மட்டும் சொல்லலாம். அவ்வளோங்க. சரி, ஓகே. அப்போ பிள்ளை கேக் பிடிச்சிருக்காடா? அழகான கேக்கெல்லாம் கொண்டு வச்சுக்காடா இங்கே. வா, ரொம்ப அழகா இருக்கு. இது பிடிக்குமா உங்களுக்கு பிள்ளைக்கு? இந்த கேக்கெல்லாம் சாப்பிடுவீங்களா கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு? நீங்கள் சாப்பிடுவீங்களா அல்ல மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா? ரெண்டு. மொழிபெயர்ப்பாளர் நன்றி. சரி, பிள்ளைக்கு நாங்கள் நீங்கள் மாம்பழம் மேலே நிற்கிறதால நாங்கள் மாம்பழத்தை வந்துடுறோம் ஃபஸ்ட்டு. வாங்கும். அது ஓகே, அது ரைட் வச்சிடறோம். ரைட், ஓகே. சரியா? அப்போ அதில் நிறைய மாம்பழம் இருக்கு. அண்ணாக்கும் விருப்பம் வேணா? அடே இங்கே தம்பி குட்டி அண்ணா இருக்கிறேன், இது முடிய 2 பேரும் வெட்டி சாப்பிடுவோமே. அவர் மிகி கொலஸ்ட்ரால் சுகர் ரீதியெல்லாம் இருக்கு. அவருக்கு வேணாம். வேணாம். மிக்கி அதுவும் நீங்கள் கொடுக்கல ஒன்று கொடுப்போமா? அல்ல நாங்கள் வெட்டிட்டு கொட்டையை மட்டும் கொடுத்துருவோம். கொண்டு நட்டு முளைச்சி அது எனக்கு புரியாதான் நான் கேட்குறேன். சரி, இருக்கட்டும். மற்றவங்களுக்கு உலகம் தானே. எனக்கு சூரியன் முடியும் தெரியாது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிக்கு சுகர் பேஷண்ட் மாதிரி நிறைய பழங்கள் கொடுத்துருக்காங்க. உன்ன ஏதோ வர்த்தக்கார மாதிரி யோசிச்சு நிறைய பழங்கள் கொடுத்துருக்காங்க. பழங்கள் பிடிக்குமா பிள்ளைக்கு? நிறைய பிடிக்குமா? என்ன பழம் பிடிக்கும்? மாம்பழம். வேற? உங்களுக்கு பிலாப்பழம் பிடிக்குமா? பிலாப்பழம் விசேஷம் இல்லையே தம்பி. முள்ளா இருக்கு தம்பி. முள்ளா பெருசா இருக்குண்டா. பிக் ஒன். அப்பளும் மாதுளம்பழம். சரி, அதை வாங்கு. நீ பாரம்பழம் வந்து குட்டி அண்ணா எங்களை வச்சிருன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கு. சரியா? அப்ப இவ்வளவு நீங்க சாப்பிட்றீங்களா? காணுமா உங்களுக்கு? இது இவ்வளவு காணும். என்ன பிள்ளைங்க அவ்வளோ காணும் உங்களுக்கு? எத்தனை நாள் சாப்பிடுவீங்க வச்சு? இது ஒவ்வொன்றுக்கும் அம்மா தான் பார்க்குறேன். சரி, ஓகே. கஷ்டமா இருக்கு. அப்போது இங்கே கையில் வச்சிருக்காங்க. சரி, அதே மாதிரி பிள்ளைங்க இன்னொரு பழக்கூடையும் இருக்கு. அது ஒன்று விட்டு ஒன்று தாரோம். சரியா? ரைட், ஓகே. ரைட், நைஸ். அதே வாங்குறாங்க. ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. என்ன? ஓகே, இங்கே வைங்கம்மா. ரைட். அப்போ அந்த சாக்லேட் பாஸ்கெட் மாதிரி பிள்ளைக்கு அடுத்தது பழக்கூடை. நாங்கள் அடுத்த பழக்கூட போயிடுவோம். இடம் இல்லை போல கேட்கு தம்பிக்கு. இன்னொரு விஷயம் போடுறது. அப்போ இந்த காட்டிட்டு வைக்கிறேன்னா இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பழங்கள் இருக்கு. சரியா? அப்போ இதுவும் நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லை கொடுப்பீங்களா மற்றவங்களுக்கு? இவ்வளோ ஒரு நாள் சாப்பிட்டா நீங்கள் இல்லை வழியாக வந்துடுவேன். அது லாஸ்ட்டு ஏன் சாப்பிட்றீங்க? மெல்ல தான் வெறும் பண்ணாங்க. சரி, ஓகே. இதையும் கொடுத்துருவோமா? சரி, அப்போ அதே மாதிரி பிள்ளைக்கு இன்னொரு பாஸ்கெட் வந்தது. இதையும் பிடிங்கோ.
அப்போ 2 பாஸ்கெட் வந்திருக்கு. ஒரு பாஸ்கெட் யாருக்கு கொடுப்போம்? அப்போ 2 வந்தது, 2 வந்ததில்ல பிள்ளைக்கு 2 பாஸ்கெட். அப்போ 1 யாருக்கு கொடுப்போம்? அண்ணா கொடுப்போமா? அண்ணா ஓடிவா, உங்களுக்கு தம்பி தேவைப்படுறா. அவர் தான் சொன்னார், நான் சொல்லலையா? பார்த்து மேலே மேலே தம்பியில் போய் வேணும். அண்ணா கொடுப்போம். சரி, இப்போ 1 அண்ணாக்கு 1 தம்பிக்கா பேர் யார்? பிடிச்சிருக்காடா தம்பி குட்டி? அப்போ எனக்கு தெரிஞ்சு நீ அவனை நல்லா கப்ப உடைக்கிறது. சரி, இதில் வந்து யாருக்கு சிவனை பிடிக்கும்? இப்போ யாருக்கு பிள்ளையார பிடிக்கும்? என்ன மாறி, அண்ணனுக்கு பிள்ளையார், தம்பி குட்டிக்கு சிவன். மாறியில் வரணும். ஏன் பிடிக்கும் சிவருமான? தம்பிக்கு ஏன் பிடிக்கும்? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். சரி, நம்ம தம்பி குட்டி யாருக்கு சிவபெருமானை பிடிக்கும்? வாங்குங்கோ. 2 கிளம்பணும். வா, பார்த்தீங்களா? அண்ணாக்கெல்லாம் பார்க்கணும். அவன் பார்க்க போகலாம். சரி பாருங்க. ரைட். அப்போ அழகான சிவபெருமான் தனியாக வராமல் பிள்ளைக்கு கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? பிள்ளைக்கு பர்த்டே இல்லை. அப்போ நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு காசு தேவைப்படும், நிறைய சாப்பிட போவீங்க, எப்படி வெளியே சுற்ற போவீங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சாப்பாடு கேட்பினோம், ரீட் கேட்பினோம், என்ன மாதிரியெல்லாம் வந்து கேட்பாங்க ரீட் எல்லாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் ரீட் வைக்கணும், அப்படித்தானே? சரி, அப்போ அதனால தான் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா வடிவான சிவபெருமான் காசு கொண்டு வந்திருக்கார். என்னென்னு சொன்னால், இது வந்து உங்களோட அம்மம்மா தனக்கு திரட்டான். அவ கேட்டுட்டா, சிவபெருமான் மட்டும் திரட்டான். கொடுப்பீங்களா? மிக்க சொல்றது கொடுக்க வேணாமா? உங்களுக்கு பிடிச்சதில்ல? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்பீங்களா? அம்மா பிடிக்குமில்ல? அம்மா ரொம்ப பிடிக்குமில்ல? அப்போ அம்மா யாரும் கிட்ட கொடுத்துருவீங்களா? பதியப்பட்டதா எவிடன்ஸ்? சரி, அதே மாதிரி தம்பிக்கு வந்துட்டு பிள்ளையார் பிடிக்குமில்ல? சரி, அது வேணுங்க வேணுங்க வேணுங்க. பார்த்தீங்களா, ஒரு அழகான பிள்ளையாரப்பா வந்திருக்காரு உங்களுக்கு. சரி, அப்போ உங்களையும் வந்துட்டு தம்பியோட சேர்ந்து செலவழி கேட்டான். அப்படியே? எஸ் ஓ நோ? சரி, அவ 2 பேருக்கும் வந்திருக்குது என்ன? அப்போ பிள்ளையாரப்பா, அப்புறம் காட் சிவன். சரியா? பிடிச்சிருக்கா? அப்பா கோர்ஸில் ஓமெண்ட் வருது. மிக்கி நீங்களும் சேர்ந்து ஓமெண்ட் சொல்லுங்க இருக்கா? சரி, ஓகே. அப்போ எல்லா பேருக்கும் பிடிச்சிருக்கா? பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கா? ரைட். அப்போ தம்பிக்கு இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்கு. என்ன செய்வோம்? தருவோமா? ஓம் என்னும் பிரணவ மந்திரமே. சரி, நான் எங்கேயாவது ஓப்பன் பண்ணி பாருங்க. என்னன்னு தெரியுமா உள்ள என்ன இருக்குண்டு? இல்லை, கெஸ் பண்ண மாட்டீங்களா? அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க தம்பி குட்டிக்கு. சிரிப்பு பேர் இப்போ முதல் சிரிப்பு வருது. தம்பி என்னடா அது? என்னது? கரடியா? உங்களோட ஊர்ல கரடில சோப்பா இருக்கும். சரி, அது கரடி பொம்மை பிடிச்சிருக்கா? மிக்கி சொல்லுது தான் தான் வடிவான் அந்த பொம்மையை விட. பாத்தீங்களா, எது வடிவு? மிக்கியா? மிக்கி மாசம் வடிவா இருக்கா? அப்ப கொடுத்துட்டு போட்டா அவங்களை போய்க்கல. அதை வச்சிருக்கிறீங்களா அவரு? மிக்கி உன் வெயிட்ல தாக்கா தொங்கிடாத, அவன் பாவம். சரி, ஓகே. அப்ப டெடி பியர் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? சரி, இப்போ இவ்வளோ பரிசு வந்ததில்ல, காசு வந்துச்சு, சிவரம் வந்தாரு, சாக்லேட் வந்துச்சு, நிறைய பழங்கள் வந்தது, அப்புறம் கேக் வந்திருக்கு ஆல்ரெடி பிள்ளைக்கு. டெடி பியர் வந்திருக்கு. எது ரொம்ப பிடிச்ச பரிசு பிள்ளைக்கு? கேக் தான் பிடிச்சிருக்காடா, பாருடா. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ பிள்ளைக்கு ஏகப்பட்ட பரிசு வந்தது. சரியா? நிறைய வந்திருக்கு பரிசு. இதில் எல்லா பரிசுமே வேற வேற ஆக்கள் கொடுத்தது. சரியா? ஒவ்வொரு பரிசும் ஒவ்வொருத்தர் கொடுத்தாங்க. சொல்லுங்க, யார் யார் கொடுத்தேன்னு சொல்லுங்க. தெரியுமா யார் கொடுத்தேன்? அண்ணா கொடுத்தாரா? அண்ணா மண்ணாதி மண்ணா காதல் கண்ணா கொடுத்தியாடா? இல்லைன்ட்டாண்டா. இல்லையா? நான் கொடுக்கலையா? சின்ன மாமா. எங்க சின்ன மாமா காட்டுங்க. இவன் ரொம்ப வளர்க்கறதுக்கான சின்ன மாமா. சின்ன மாமாவும் கொடுக்கல. அப்ப யாரு கொடுத்தாங்க? அம்மா பார்க்காது, ஏன்னா அம்மாவுக்கு தெரியாது.
யார் கொடுத்தது தெரியல. இந்த ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. ரைட் தம்பிக்குட்டி, இப்போ என்னன்னு சொன்னால் ஏகப்பட்ட பசங்களால பிள்ளைக்கு குழப்பம் போவேனே, அதனால அண்ணா சொல்லிடு யார் யார் என்ன கொடுத்தாங்கன்னு. சரியா? ரைட். இப்போ வந்து உங்களுக்கு கேக் வந்து பிளான் பண்ணது யாருன்னா உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த யாரு? அம்மா தான் இந்த மாதிரி கேக் பிளான் பண்ணாங்க. ஏன்னா பிள்ளைக்கு இந்த கேக் பிடிக்குமா? பார்த்தீங்களா, அம்மா தான் தெரியும் பிள்ளைக்கு எப்படி பண்ண அப்படி தானே. சரி, அம்மா கேக் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்பர் இருக்கார் இல்லையா? அப்பர் எங்கே இருக்கார்? அப்பர் உங்களோட ஃபாதர் எங்க? அப்பா எங்கடா? அப்பா காணா போயிட்டாரடா. காணா போயிட்டாரப்பா. தொலைஞ்சு போயிட்டாரு. அது கொண்டு கோயிலுக்கு விட்டுட்டியா மாறிக்கிது? அப்பாஜி எங்கடா? சரி, அப்பா வேலைக்கு போயிட்டாருன்னு. அப்பா தான் உங்களுக்கு இந்த கேஷ் கொடுத்து விட்டார் 2 பேருக்கு. அண்ணனுக்கு தம்பிக்கு மேலே காசு கொடுத்தது யார் கொடுத்தது? அப்பா. அப்பா வந்துட்டு இந்த காசு தெரியுமா எவ்வளோண்டு? ஸ்ரீலங்கன் மணி தெரியுமா உனக்கு? அது ஸ்ரீலங்கன் மணி புரியுமா நான் கேட்டேன். அப்பா வந்துட்டு பிள்ளைக்கு 50, அண்ணாக்கு 50. 50 எவ்வளோ தெரியுமா? 1000. 50,000. சரியா? அப்பா 2 பேரும் கொடுத்துட்டாங்க. ஓகேயா? என்ன வாங்க போறீங்க இந்த காசை வச்சு? என்ன வாங்குவீங்க? தெரியல, பிளான் இல்லை. சரி இருக்கட்டும், நாங்கள் பிறகு யோசிப்போமா. அதே மாதிரி இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் கொடுத்தது உங்களுடைய பெரிய மாமா. யார் பெரிய மாமா? என்ன பேர் மாமாவுக்கு? பெரிய மாமா உறவிடா, பேர் சொல்லிட்டா. என்ன பேர் மாமாவுக்கு? பெரிய மாமாவுக்கு பேர் தெரியல. சரி, இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் ரிட்டர்ன் கொடுக்கலாம், வேற யார்ட்டி கொடுத்துடலாம். சரி, என்ன பேர் மாமாக்கு? என்ன பேர் சொல்லுங்க நீங்க? ஜெரிஸ் மாமான்னு பேர் மறந்துட்டீங்களா? அப்படித்தான் கூப்பிடுவாரா? சரி, ஓகே. இனி ஜெரிஸ் பெரிய மாமான்னு கூப்பிடுவோம், பேர் மறக்கா. சரியா? ஓகே, நல்ல மண்டையாட்டம். சரி, அதே மாதிரி சின்ன மாமா கொடுத்து விட்டாரு சாக்லேட் பாஸ்கெட். சரி, அவர் உணவு கொடுத்து விட்டாரு. அவர் தன்னை தான் எடுக்க போறாரு. மக்கு பிளான் எல்லாம். சரி, சின்ன மாமாவோட பேர் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை சின்ன மாமான்னு கூப்பிடாம ஜூனி ஒன்று கூப்பிடணும். பேர் ஞாபகம் வச்சிருக்கான். சரி, அதே மாதிரி உங்களுடைய சித்தி இருக்கா? சித்தி அவாக்கு என்ன பேர்? ஜெனி தான் சித்தி தானே. எங்க ஆள் இல்லை, காணா போயிட்டாவா அப்பா மாதிரி. சரி, அப்போ அவங்க வந்துட்டு சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்துட்டாங்க. 2ல வந்த பிள்ளை வந்தது. நீங்கள் ஒன்று அண்ணா கொடுத்துட்டீங்க, அது உங்களுடைய விருப்பத்தின்படி. இப்போ அண்ணாக்கும் தர போகிற கடைசி ஏதாவது பார்ப்பேன். சரி, அதே மாதிரி உங்களுடைய பிரதர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவர் வந்து கொடுத்தாரு டெடி பியர். அது உங்களுக்கு அண்ணன் தான் கொடுத்தான். அவன் சரி பாப்பா தான் வருது. சரி, அப்போ உங்களுக்கு டெடி பியர் பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் அவனை ரொம்ப தொல்லை பண்ணுறீங்களா? டெடி பியர் மாதிரி அடிக்கிறது, கடிக்கிறது, நான் நுள்ளுறது, இந்த அவன்ற பார்த்தீங்களா? அதனால தான் டெடி பியர் கொடுத்துருக்கான். இனி அது கூட விளையாடு அப்படின்னு. சரி, அப்போ ஹாப்பியா பிள்ளைக்கு? ஹாப்பி தானே? சரி, எல்லாருக்கும் என்ன சொல்ல போறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் செய்தாங்களா, என்ன சொல்ல போறீங்க? நன்றி. ரைட். அதே மாதிரி உங்களுடைய இந்த இவெண்ட்டை பிளான் பண்ணது உங்களுடைய அம்மம்மா அண்ட் தாத்தா. சரியா? அவங்க தான் பிளான் பண்ணாங்க. கல்ல பிளான். ஃப்ளைட்டில் வேற பிளான் பண்ணாங்க. சுட சாம்பார் மாதிரி. சரி, கேக் வெட்டுவோமா? இப்போ பிள்ளைக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது வெளியே தான் போனாங்க. மழை பெஞ்சதால அப்போ காட்டில் பிள்ளைக்கு. இப்போ வெளியே போமா வெளியே. வெட்டிட்டு போ. கேக்க வெட்டிட்டு வெளியே போமா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் தம்பி குட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. அடி கூட ஹார்ட் அட்டாக் வருமா? ஐயோ,
பாட்டி ஏதோ பிளான் பண்றாங்க. சரி கேக்க விட்டுங்களா. பர்த்டே போய் காலகாலையில பாத்தியாடா? எப்படி நல்லா இருக்கா? என்ன இருக்கு? என்ன இருக்கு?